ஹாய் கைஸ், லாஸ்ட் டைம் பசாதி சட்டியை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா, அதோட கண்டினியூ வீடியோ தான் இது. பசாதி சட்டினா என்னன்னு பார்க்கலாமா? ഇത് ഇപ്പോൾ പെസാദ് വീടെന്ന് சொன்னால் நமது ஜாதி உண்டு. எர்லமுட குறும்பை எர்லமுட குறும்பை எர்லத்து சமுதாயத்தை வந்து நாம் 7 ஜாதி உண்டு. சம்பர், குருநகர், கர்ட்டி, வெள்ளைக, பேரகரர், குப்பர், குப்பளி கச்சவரர். அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு குரு மடம் உண்டு. ஒவ்வொரு நமது இப்போ நீ என்ன எந்த பட்டிக்கு அதுக்காக நமக்கு ஒரு குரு மடம் உண்டு. அப்போ அது இப்போ சம்பருங்க நடத்தி அவருக்கு ஒரு குரு மடம் உண்டு. அவரது மண்ணு ഈ ചിത്ര മാസം അതായത് മാസി മാസം പറയുമ്പോൾ ഫസ്റ്റ് വിത വിത്ത് പോട്ട കഴിച്ചിട്ട് ആ ചുറ്റുപാടുള്ളവർ കൃഷി തുടങ്ങുവാർ മണ്ണക്കാരെ വിത്തിട്ട ശേഷം. അപ്പോൾ അവർക്ക് ആ ഗുരു മഠം എന്ന് പറയുന്നത് സമ്പർ ഒരു ഇതില്ല. സമ്പർ ഇപ്പം നമുക്ക് കത്തിക്കാൻ சொன்னால் നമുക്കൊരു ഗുരു മഠം ഉണ്ട്. പക്ഷേ ഒരു 7 കൊല്ലക്കാർക്ക് അവർ സമുദായത്തിൽപ്പെട്ട ഗുരു മഠം ഉണ്ട്. അപ്പോൾ ഇത് വന്ന് ഈ സമ്പർ എന്ന് പറഞ്ഞാൽ ഈ മണ്ണിനെ കുറിച്ചിട്ട് കൂടുതൽ പ്രാധാന്യം കൊടുക്കുന്നത് ഈ മണ്ണക്കാർ മാത്രമാണ്. അപ്പോൾ അവർ ഗുരു മടക്കി വെത്ത് അന്നകെല്ലാം കൂര എല്ലാം ശേഖരിച്ച് ഉപ്പ് മുളക്കായി എല്ലാം അവർ കൂര എന്തിനാണ് കൊടുക്കാറ് അതെല്ലാം ശേഖരിച്ചിട്ട് செவ்வாய்க்கிழமை நைட்டு வித்துடுவார். அப்போ புதன்கிழமை நம்ம யாரும் காடு ஓட்ட மாட்டார், காடு வேலை வந்து செய்ய மாட்டார். அப்போ இதெல்லாம் முருண்டை கிடைச்சது நம்ம கோயில் செய்யறதுனாலும் சரி, ஒரு விதை வித்து போடுறதுனாலும் சரி, மண்ணுக்கரை வித்துட்ட சேஷத்தை நாம் இது தொடங்காது. இந்த பசாதி வீடை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.